ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி போலீஸ் மாமா அப்படிங்கிற வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. வீடியோக்கு லைக் பண்ணலனாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. அப்போ தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சிட்டாலும் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒயின் ரூமில் உட்காந்துருக்கா. அவள் நர்வஸாக அவள் கையை போட்டு பிணைஞ்சிட்டே இருக்கா. ஏன்னா இன்றைக்கி தான் ஒயினுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. பக்கா அரேஞ்ச் மேரேஜ். பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வியை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு நாள் தான் வியை பார்த்தா, அதுவும் என்கேஜ்மெண்ட்டில். ஸோ பேசுனதும் இல்லை, நிமிர்ந்து பார்த்துருக்கான். அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஆனால் பார்த்து ரசித்ததோடு சரி, பேசினதெல்லாம் கிடையாது. அவன் அதனால் அவள் கையை பணிஞ்சிட்டே உட்காந்துருக்கான். ஐயோ, அவர் வேறு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அவர் பார்க்கவே பதட்டமாக இருக்குது. கம்முன்னு தூங்கிடலாமா? ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்குறதா? அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்றும். ஐயோடு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அவன் அந்த சைடு ஃபோன் பேசிகிட்டு இருக்க வியை பார்க்குறான். பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட நடந்து பேசிகிட்டு இருக்கான். ஷோ, அவர் வேறு ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன்னு வேறு சொல்லியிருக்காரு. பயமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு கையை போட்டு மாற்றி மாற்றி பணிஞ்சிட்டே இருக்கா. நீ டோர் ஓப்பன் பண்ணி ஒயன் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. நீ படு, நான் பேசிட்டு வரேன். சரி அப்படி சொல்லிட்டு ஒயன் அந்த போர்வை எடுத்து அவளை பொத்திக்கிறான். ஐயோ, இந்த சேலை வேற, நம்மளாம் சுடிதார்லேயே கண்ணா பின்னான்னு தூங்குவோம். அது இந்த சேலையில் இன்றைக்கி சிவராத்திரி தான் அப்படி சொல்லிட்டு அவள் சேலையை ஓரளவுக்கு எடுத்து விட்டுட்டு அவள் பாட்டு கம்முன்னு போர்வை போத்திட்டு அப்படியே மேலே ஓடிட்டுருக்கா. ஃபேனையே பார்த்துட்ருக்கா. எனக்கு பதட்டமாக இருக்குது. எனக்குள்ளே இருக்க பதட்டம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. வாயே டைப் அடிக்குது, அந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏதேதோ நினச்சிட்டு அப்படியே அமைதியாக படுத்துருக்கான். அவள் ஐஸை பொறுமையாக க்ளோஸ் பண்ணுறான். ஏன்னா வி அந்த டோரை ஓப்பன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ பொறுமையாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டா. வி உள்ளே வரான். எதுவுமே ரியாக்டே பண்ணலையே, கமுக்கமாக சைலண்ட்டாக படுத்துருக்கான். வி அந்த பெட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அவன் எக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் உட்காந்து லைட்டாக அவங்க எந்திரிச்சோன்னு ஒரு மாதிரி பெட் லைட்டாக இதாகும்ல. ஒயனுக்கு என்ன பண்ணுறாரு? ஐயோ, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுதே, ஒரு என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு ஒயன் யோசிச்சிட்டே இருக்கான். வி ஒயனோட ஃபேஸு கொஞ்சம் க்ளோஸில் வந்துட்டான். அப்படியே அவனோட மூச்சு காற்று ஒயனோட லிப்ஸ் மேலே படுது. அது அவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது. அவளுக்கு ஒரு நிமிஷம் படப்பட ஹார்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரில. ஒயன் அப்படியே அந்த பயத்தோடு சைலண்ட்டாக படுத்துருக்கான். அங்கே இருக்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டான். திரும்பி சைலண்ட்டாக படுத்துக்கிட்டான். அப்படியே நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். யார்ட்டி இவ்வளோ படப்படன்னு அடிக்காத அப்படி சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டே மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. வீக்கை திடீர்னு அவன் மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒயன் வி சைலண்ட்டாக பார்க்குறான். பட் கண்ணு மூடிதான் இருக்குது. சரி, தூக்கத்து மூச்சு வாங்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு வி சைலண்ட்டாக படுத்துட்டான். வீக்கும் தூக்கமே இருந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு நம்ம கூட ரூமில் படுத்திருக்கா அப்படிங்கிறப்ப ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த இதில் வீக்கும் தூக்கம் வந்திருக்காது. எவ்வளவோ அக்யூஸ்டாக அடிச்சிருக்கேன், முட்டி தட்டி எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் இவளை பார்க்கும்போது அப்படி ஒரு பதட்டம். என்ன எங்கள் அம்மா மிரட்டினா கூட எனக்கு இவ்வளோ பதட்டம் வராது. இவள் அமைதியாக படுத்திருக்கா. என் ஹார்ட் கடகடன்னு அடிச்சுட்டே இருக்குது. என் பிரெயின் தூங்கவே மாட்டேங்குது. ஏன் அவளை மட்டும் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்த்துட்டே படுத்திருக்கான். இவளுக்கும் தூக்கம் வர, அப்படியே கண்ணு மூடி சைலண்ட்டாக படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் வி தூங்கியிருப்பான், ஒயனும் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயன் எந்திரிச்சு பார்க்குறான். வி ஆல்ரெடி குளிச்சுட்டு கிளம்பி நின்றுட்டுருக்கான். ஒயனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா அவன் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டுருக்கான். ஸ்டேஷன் போகிறீங்களா? ஆமாம், நீ ஃப்ரெஷ்ஷாகு. சரி அப்படி சொல்லிட்டு அவள் எந்திரிக்கிறா. டக்குன்னு திரும்பிட்டான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் வியை பார்த்துட்டு பார்க்குறான். முந்தானி எடுத்து போடு மேலே. ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவன் முந்தானி எடுத்து போட்டிருப்பான். அவளுக்கு செம்ம ஷையாக இருக்கும். அவங்க அம்மா ஒரு பின் தான் குத்திட்டுருப்பாங்க. அது எப்படியே தூங்குனதில் கலந்துச்சு. அவள் வேகமாக ரெஸ்ட் ரூம் ஓடிருப்பான். சிரிச்சிட்டே வந்துட்டான். அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டுருக்கான். பட்டு எனக்கு செம்ம ஷையாகிடுச்சு. அவளுக்கு அடுத்த செகண்டே சார் ஜென்டில்மேனில் பாரு டக்குன்னு திரும்பிட்டாரு. ஐயோ, நான் எனக்கு வெக்கமாக வருது பெருமாளே அப்படி சொல்லிட்டு ஒயின் அவன் மூஞ்சில் கையை வச்சுட்டு அவளே வெக்கப்பட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து ஒயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சாரீ கட்டிட்டு வரான். ஒரு பேபி பிங்க் கலர் சாரீ.
பார்த்துட்டு நீட்டு கட்டி இந்த ரெட் சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. பேபி பிங்க் ஓகே தான், பட் டார்க் கலர் நீ போடு, உனக்கு செம்மையாக இருக்குது. சரி நீங்கள் வீயை பார்த்தா அழகாக தலையாடுறீங்க. நீங்கள் உங்கள் தலையில் இருக்க துண்டை வந்து அவுத்துருப்பீங்க. வந்துட்டு பையன் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். அப்படியே உங்கள் முடி வந்து செம்ம லாங்காக இருக்கும். அது அப்படியே வந்து ஃபேஸ்லேயே அடிச்சிருச்சு. அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வச்சு சாரி சார் டக்குன்னு அந்த முடியை எடுத்துட்டீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ராப்லாம் ஒட்டியிருக்கு. பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு அந்த தண்ணியெலாம் துடைச்சிட்ருக்கான். அவங்கள பார்த்துட்டு இருக்கு. அது உங்கள் ஹிப்பு கீழே செம்ம நீளமாக இருக்குது. செம்ம லாங் ஹேரில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு இப்படி ஒரு லாங் ஹேர்லாம் என் பொண்டாட்டி கம்மியெல்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு சாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, டக்குன்னு ஒத்துட்டேனோ சாரிங்க. இல்லை பரவாயில்ல, இதுக்கு இவ்வளோ சாரி எல்லாம் வந்து எடுத்து சொல்லிட்டு வைன் வந்து சைலண்ட்டாக பார்க்குறான். நீ ரொம்ப அழகாக இருக்க. வைன் வந்து வியவே பார்த்துட்ருக்கான். வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னே வைன் வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கான். வந்துட்டு வயனோட ஹிப்பில் டக்குன்னு போய் விட்டோம். ஒரு செகண்ட் எம்பிட்டா. இந்த மடிப்பில் இந்த எறும்பு ஓடுது பாரு, இந்த எறும்புக்கு கிடைச்ச வாழ்க்கையாடு சொல்லிட்டு அந்த எறும்பை எடுக்கிறோம். வயனோட பார்த்துட்ருக்கா. ஸ்மைல் பண்ணிட்டு நீ கிளம்பிட்டு கீழே வா. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்போம். எனக்கு செம்ம ஷேரிச்சு. அப்படியே மூஞ்சில் கை வச்சிடும். அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் வயன் வந்துட்டு அவளோட வார்டு ஓப்பன் பண்ணுறா. அதில் வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரீ இருக்குது. அது செம்மையாக இருக்குது. அவள் அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பேங்கிள்ஸ் போடுறது, அப்புறம் நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு அவள் பொறுமையாக இறங்கி வர. சும்மா ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு கிளிப்பை தான் எடுத்து கொடுத்திருக்கான். வந்துட்டு கீழே உட்காந்துருப்பான். அவனுக்கு டக்குன்னு வந்து கொலுசு சவுண்ட் கேட்குது. ஒயினோடு சொல்லிட்டு வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஒயின் நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே ஏஞ்சல்டிக்காக இருக்கா. ஒரு விஷயம் ஆனு பார்த்துட்ருக்கா. வியோட மட்டை அப்படியே பிளேட்டை வைக்கிறாங்க. என்னம்மா ஃபர்ஸ்ட் டே கூட கல்யாணம் ஃபர்ஸ்ட் டே பொண்டாட்டி வெளியே கூட கூப்பிட்டு போகாமல் நீங்கள் கிளம்பி தானேட்டுருக்கு. எனக்கு கட்டுப்பாக இருக்குது. அம்மா அவளே அமைதியாக தானே இருக்கா. ஏண்டா கல்யாணம் மொதல் நாள் நீ இப்படி போகிறப்ப இருங்க ஏன் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்க முடியும். எதுவுமே பேச முடியாது ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் கூட கோவில் போகணும், வெளியே போகணுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். இப்படி கிளம்பி யூனிஃபார்மோட கட்டுப்பு கடுப்புறடா வானே. அம்மா வீட்டுமா அவளே சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக எகிரிட்டு இருக்கா. ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சன் போயிட்டாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டேன். அத்தை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? எனக்காக ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறியா? என்னத்தை சொல்லுங்க பண்ணுறேன். இன்றைக்கி தயவு செய்து அவனை நீ போவேணான்னு சொல்லு. அதாவது அவனை ஸ்டேஷன் போவேணான்னு சொல்லுமா. ஸ்டேஷன் போனால் அவன் கண்டிப்பாக வர நைட் ஆயிரும். நீ அவனை எங்கேயாச்சும் வெளியே போனால் தானே நல்லாயிருக்கும். இப்போ அவன்கிட்ட சொல்லு. அத்தானா அது அவர் சொன்னீங்கன்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு இன்சிடென்ட் யோசிக்கிறீங்க. உங்கள் பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி எனக்கு என் போலீஸ் வேலை ரொம்ப முக்கியம். சேம் டைம் நீயும் அதே அளவுக்கு முக்கியமாக இருப்பேன். ஆனால் அந்த ஒர்க்குன்னு சொல்லி நான் போகிறப்ப ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுரு. சரி போயிட்டு வருவார் அப்படி சொல்லி விட்டுரு. அந்த விஷயத்தில் எனக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். நீங்கள் அதை நினச்சிட்டேன்னு அப்படியே உங்கள் அத்திட்ட சொல்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஒன்ட்டி பர்மிஷன் வாங்கிட்டானா? பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் போவேணான்னு சொல்லு. அத்தானா அன்றைக்கி நான் ப்ராமிஸ்லாம். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஐயோ அவனுக்கு மேலே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு வீயை பார்க்குறீங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க. வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு போயிட்டு ஒரு மம்மி லவ் யூ இருக்கட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் ரெடி வைக்கிறாங்க. அட போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க வெளியே வந்து ஜீப் நின்றுட்டுருக்கு. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு லவ் யூ டூலாம் சொல்ல மாட்டிங்களா? அது எடுத்துட்டு நீங்கள் வந்து ஷையாகி இருக்கிறீங்க. ஷையாயே கவுத்துருவ போல என்ன. சரி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். அம்மா நம்ம வந்து தனியாக போய் ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. தனியாவா? அத்தை மட்டும்தானே இருக்காங்க. தனியாக ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைவசி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது எங்கே நம்ம இங்கேயே ஒரு 3 மந்த் தனியாக ஸ்டே பண்ணிக்கலாம், அப்புறம் வேணால் வந்துக்கலாம். சரிங்க அப்படி சொல்லிட்டு அவனை வந்து பாயெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். என்ன சொன்னால் நான் தனியாக ஸ்டே பண்ணுறதை பற்றி இப்போ தான் சொன்னார். ஆனால் வேணாமே நாங்கள் இங்கேயே இல்லைம்மா நீ அங்கேயே போய் என் கூட தனியாக இரு. அப்போ தான் அவன் உனக்காகியாச்சும் இந்த வீட்டில் இருப்பான். கண்டிப்பாக இங்கே இருந்தானே அதான் அம்மா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு ஃபர்ஸ்ட் டியூட்டி போட்ட மாதிரி பகல் டியூட்டி நைட் டியூட்டின்னு மாற்றி பார்ப்பாம்மா. அதனால் நைட்டு பொண்டாட்டி தனியாக இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்கு தோணி அப்போயாச்சும் வரும். அதுக்காக தான். சரியா இதை தப்பாக நினச்சிக்காத. இல்லைத்த சரி அவன் உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறியா? அத்தை வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு வியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணுறீங்க. ஒரு வழியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்துட்டு அவங்களே வந்து வண்டியெல்லாம் வர சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணலாம் ஆள் வச்சுட்டாங்க.
அவங்களாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் அத்தையை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. வீ வந்து வரவே இல்லை. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அதையும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டாங்களா? இல்லைம்மா, அவன் சாப்பிட வரமாட்டான், ஆனால் நீங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் அவனை வர சொல்லிக்கோ. சரி தம்பி சொல்லிட்டீங்க. அவங்க வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, சரி போய் கால் பண்ணி வேணால் கேளு சாப்பிட்டானே. சரி தம்பி சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலை. ஈவினிங்காக தான் நீங்களும் உங்கள் அத்தையை வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்தோடனே வீ வந்து கரெக்டாக வந்துட்டேன். அம்மா லவ்யூம்மா. என்னடா அதிசயமாக இருக்குது, 9 மணிக்கு வருவேன், 7 மணிக்கே வந்துட்டேன். அதுவா என் பொண்டாடி தான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா, சீக்கிரமாக வரீங்களா அப்படின்னு. அதான் சரி வந்துட்டேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து சிரிக்கிறீங்க. பரவாயில்லையே, இதையாச்சும் சொன்னியே, எனக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்றாங்க வீ பார்த்துட்டு. ஓ, அப்போ இங்கே பிளானிங்கில் நடந்துகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உனக்காக கூப்பிடலையா? நீங்கள் வீயை பார்த்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. வீயை பார்த்துட்டு போகலாமா போகலாமாவா அப்படி சொல்லி நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாமா? உங்கள் அத்தை சிரிச்சிட்டு எனக்கு கூப்பிட்டு போடான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு வீ வந்து கூப்பிட்டு போயிடறான். இன்றைக்கி நைட்டு எங்கே போயிடலாம்? சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வீயை வந்து இப்போ காரில் தான் போயிட்டுருக்கீங்க. வீயை தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியானே? நீங்கள் வீயை பார்த்துட்டு இல்லை அப்படி சொல்லி தலையாட்டிட்டு, நீங்கள் யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீ சொன்னதுக்கிட்ட லைட்டாக சிரிக்கிறீங்க. எனக்கு ஒன்று ஃபோட்டோவில் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் லைஃப் பார்ட்னராக நீ வந்துடுவேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஃபோட்டோவிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டேன். உனக்காக என்னால் என்னென்ன விஷயம் பண்ண முடியும் எனக்கு தெரியாது, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். சரியா? உனக்கு வேறு என்ன விஷயம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். இல்லை இப்போதைக்கு எதுவும் இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு வீ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கரெக்டாக அந்த வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க. 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறீங்க. அரேஞ்ச் பண்ணலாம் நல்லா இருக்குப்பா. அத்தை தான் பண்ண சொன்னாங்க அப்படி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். நீங்களும் ஒன்றுலாம் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்றைக்கி நைட்டு போய் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வீ நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு குக் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே அத்தையே இல்லைல்ல, நம்ம தானே குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் குக் பண்ணிட்டுருக்கீங்க. திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜில்லான ஒரு ஹேண்ட் வந்துட்டு அப்படியே பேக் பண்ணுது. நான் தான் பயப்படாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிட்டு வீ ஹக் பண்ணிட்டு உங்களோட ஷோல்டர்லாம் ஃபேஸ் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் வீயை பார்த்துட்டு குக்கிங் இன்னும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. இல்லை இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருப்பேன். இன்றைக்கி போகலையா? எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? அடுத்து நீங்கள் வீயை பார்த்து அழகாக தலையிட்டீங்க. வீயை சரின்ட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போகிறீங்க. நீங்களும் வீயை வந்து நிறைய பிளேஸ்க்கு போகிறீங்க. பட் வீ வந்து எப்படின்னா உங்கள் ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவன் கூட ரொம்ப ப்ரொடெக்டிவாக கூப்பிட்டு போகிறான். நிறைய இடத்துல நடந்து போகிறப்ப உங்கள் ஷோல்டரை கை வச்சு யாரும் இடிக்காத மாதிரி கூப்பிட்டு போகிறது, உங்கள் பேக் சைடில் வந்து உங்களை ப்ரொடெக்டிவாக கூப்பிட்டு போகிறது, அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறான். அந்த ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு வீ மேலே அவ்வளோ லவ் வருது. அந்த அளவுக்கு அப்படி பார்த்துக்கிறான். 2 பேரும் வந்து செம்ம டயரில் படுத்துருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஆர்ட்ரு போட்டுடலாமா? இல்லை நான் குக் பண்ணுறேன், பாரு நீ என்ன என் கூட சேர்ந்து நடந்திருக்க, டயர்டாக இல்லையா உனக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக தான் இருக்குது, ஸோ நீ பாடு ஆர்ட்ரு போட்டுக்கலாம். சரிங்க அப்படின்ட்டுங்க வீ வந்து ஆர்ட்ரு போட்டுட்டான். நீங்களும் வீயை வந்துட்டு அமைதியாக படுத்துருக்கீங்க. வீ வந்துட்டு அப்படியே உங்கள் சைடு திரும்பிட்டேன். சரி நீங்கள் வீ பார்க்குறீங்க. இன்றைக்கி டேயில் நீ என்ன ஃபீல் பண்ண? இன்றைக்கி டேயில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீயை பார்க்குறீங்க. நார்மலாக கேட்குறேன். நார்மலானா இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியா? உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நான் இது வரைக்கும் நான் எப்படி வெளியெல்லாம் போனதில்லை பேரண்ட்ஸ் தவிர. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போனதும் நீங்கள் என்னை ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீ வந்துட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறா. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே வெக்கப்பட்டு சொல்கிறீங்க. வீ உங்கள் ஃபேஸை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு வாயில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். எப்படி எடுத்து நீங்கள் வந்து வீயை பார்த்துட்டீங்க. வீ வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸில் வரான். நீங்கள் வீயவே பார்த்துருக்கீங்க. அவன் ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்படியே நல்லா க்ளோஸில் வந்துட்டு உங்களை ஜென்டலாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த பேக் கிஸ் பண்ணுறீங்க. வீ கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அவனோட க்ரிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கி உங்களை டக்குன்னு க்ளோஸில் எழுத்துட்டான். 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்பான்னு பார்த்து காலிங் பெல் அடிக்க சவுண்ட். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஃபுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவனும் ஷை ஆகிட்டான். அவன் ஃபேஸ் வந்து பார்த்து அவன் அப்படியே கடையில் பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். நீங்களும் படுத்துட்டு பயங்கரமாக வைக்கப்பட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிட்லாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. நீங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிடும்போது உங்கள் 2 பேத்துக்குமே ஒருத்தர் வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஷையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து அமைதியாக படுத்து தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. பார்த்துட்டு டைம் ஆச்சு போனட்டி சாரி நான் மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டு போயிறேன். எங்கள் லஞ்ச் இன்னும் 2 விசில் விட்டால் அவ்வளோதான். லேட் ஆகிடுச்சு. லவ் யூ அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காக சொல்லு லவ் யூங்க. உங்களை பார்த்துட்டு சரி போயிட்டாரு பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருப்பான். நீங்களும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து வைக்கலை. அதை இன்னும் வைக்கவே இல்லை. வச்சா 2 விசில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி மதியமாக கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த குக்கர் அங்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க. சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வருவா? சரி எடுத்துகிட்டு வா. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த சாப்பாடை வச்சுட்டு அப்புறம் சூடாக குழம்பையும் சூடு பண்ணி காயை லைட்டாக ஹீட் பண்ணி எல்லாமே போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை வந்துட்டு கூட ஒரு பிளேட்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கூட எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு கார் இருக்கும். ஸோ அந்த காரில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருப்பான் இந்த ஸ்டேஷன் தான். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு உள்ளே போக வேறு தயக்கமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஒருத்தவங்க உங்களை பார்த்துட்டு மேம் அடிச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சாரோட ஒய்ஃப் தானே? ஆமாம். சாருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். இல்லை சார் ஒரு கேஸ் டீட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 10 நிமிஷம் நிற்கிறீங்களா? சரிங்க அடிச்சுட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சத்தியமாக பண்ணல ப்ளீஸ் சார். அந்த டே அடிச்சிட்ருக்கான். அந்த டோர் வந்து காற்றுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அந்த சின்னதாக ஒரு டோர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே தான் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. போட்டு அந்த பையனை அந்த அடி அடிச்சிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்த்துருக்கீங்க. அந்த டோரை வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ மொத்தமாகவே தெரியுது. அப்படி அடிக்கிறோம். அவ்வளோ ஒரு 4 பசங்க இருக்காங்க. மாற்றி இந்த லத்தில் அவ்வளோ அடி அடித்து அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அப்படியே வந்தாங்க. எனக்கு ஒரு டவல் எடுத்து அவன் ஃபேஸை தொடச்சிட்டு பார்க்குறான். ஆப்போசிட்டில் பார்த்தா நீங்கள் கூடையோடு உட்காந்துருக்கீங்க அங்கே இருக்க பெஞ்சில். வைன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு சொல்லிட்டு வீட்டை வந்து நீங்கள் சொல்லலை. இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க கொண்டு வரேன். பட் இந்த டைமுக்கு வரேன்லாம் சொல்லலை. வேகமாக வந்து வெளியே வந்துட்டு ஏன்ட்டு இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய வாங்குற நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க எல்லோரும் வந்துட்டு வியோட பிஹேவியர் கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இங்கே செம்ம கோல்டாக பிஹேவ் பண்ணுவான். அவ்வளோ டென்ஷனாக பேசுவான், அடிச்சிருவான். அப்போல்லாம் தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ கூலாக பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க அக்யூஸ்டெல்லாம் வந்து கடகடன்னு வந்து உள்ளே இருந்தவங்களே வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த டோர் வந்து கொஞ்சம் பெரிய டோர் இருக்கும். அதை வந்து லாக் பண்ணிட்டா நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குது? நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படி அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு நார்மலான மேட்ரு தான். நீ சாப்பிடுவான். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு எடுத்துகிட்டு வரலையா? சரின்னு சொல்லிட்டு உட்கார. நீங்கள் வந்து இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டுருக்கீங்க. வந்து உங்கள் ஹிப்பில் ஹேண்ட் வச்சு பிடிக்கிறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே வந்து அவன் லேப்பில் வந்து உங்களை உட்கார வச்சுட்டு எதுக்கு இப்படி பயந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? நீங்கள் இன்னும் அப்படி அடிக்கிறீங்க. இங்கே பாருவேன், அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். நீங்கள் நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறீங்க. பண்ண தப்பு தானே, அது பெரிய தப்பு, அதனால தான் அடித்தேன் சரியா? அது இப்படி பண்ணுறவங்கள நம்ம அடித்தாதான் அவன் கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க. இல்லை அப்படியே கேஸ் வந்து நார்மலாக வந்துச்சு, அவ்வளோதான், ஆர்டர் கொடுத்துட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, ஜெயிலில் இருந்தாங்க, அப்படிலாம் தான் நார்மலாக ஆகுமா? அதனால தான் அடித்தேன் சரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தலையாட்டுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன பார்த்தா பயமாக இல்லை? உங்களை பார்த்துட்டு என்னடி திடீர்னு ஸ்மைல் பண்ணுற? இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப மரியாதையாக இருக்குது. சரி சாப்பிடு. சரின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சாப்பாடு போட்டிருப்பீங்க. அவன் வந்து உங்களுக்கு ஊட்டி விட்றான், அவனு சாப்பிட்றான். இங்கே பத்தாதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் பத்துங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி போய்ட்டு அப்படி சொல்லிட்டு வேணா அதுக்கப்புறம் கேஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். இன்றைக்கி வந்து நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிப்பீங்களா? ஸோ செம்ம டைமில் போய் படுத்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களால் வெயிட்டும் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த டோர் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க தான். என்னாச்சு ஏன் லேட்டாகிடுச்சு? அதுவா கொஞ்சம் போய் அவனை ஒப்படைச்சிட்டு வந்தேனா, அதான் கொஞ்சம் லேட். நீ மதியம் வந்தீங்களா, அந்த கேஸ் தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அமைதியாக பெட்டில் படுக்கிறான். சாப்பிட்லையா? வாங்க சாப்பிட்லாம். ஐயோ நான் வேறு பேசிட்டு விட்டுட்டு வாங்க.
சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிங்க, சேர்த்து சமைச்சியோ? ம். இவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாத வா. இல்லைங்க நான் சாப்பிட்டேன். வாமா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போய் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறான். நீங்கள் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிட்டேன்னு போய் சொன்னேன்? தனியாக சாப்பிடணும்ல அதான். இதை சொல்லியிருந்தா நான் என்னை போய் சாப்பிடாமலே வந்திருப்பேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிட வேண்டியதான். என்ன எனக்கு பசிச்சா? எனக்காக வெயிட் பண்ணுறீல? அப்போ நான் வந்து உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்படின்றீங்க. நீங்கள் சொன்னதுக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே அந்த ரூம் கூட வந்துட்டீங்க. வந்துட்டு ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மட்டும் கழட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் சைலண்டாக படுத்துட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்க்குறான், நீங்களும் பார்க்குறீங்க. வந்துட்டு அந்த கழட்டின ஷர்ட்டை வந்து 4 பட்டன் கழட்டிப்பான்னு 1 பட்டன் இருக்குது. அப்படியே உங்கள் கிட்டே வர நீங்கள் வெய்யவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கிட்டே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ. உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் வரா, நீங்கள் வெய்யவே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு வந்து உங்களை கிஸ் பண்ணணுன்னு தோணுது. கிஸ் பண்ணவா? இதுக்கு பர்மிஷன்லாம் கேட்பீங்களா? சிரிச்சிட்டு வந்து கிஸ் பண்ணிட்டேன். அப்படியே வந்து உங்கள் மேலே லே டவுன் ஆகுறான். நீங்களும் வந்து வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துட்டு உனக்கு இது இன்றைக்கி ஓகே தானே? ஓகே தான். சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த 1 பட்டனையும் கழட்டி அவனோட ஷர்ட்டை தூக்கி போகிறான். நெக்ஸ்ட் செகண்டே வந்து உங்கள் சாரியில் தான் கை வைக்கிறான். அது எப்படின்னா கிஸ் பண்ணிகிட்டே தான் பண்ணுறான். நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சாரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். அவனோட ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். அவங்க 2 பேர்த்துக்குமே மாதிரி ஷையாக தான் இருக்குது. டக்குன்னு எனக்கு பெட்ஷீட் எடுத்து 2 பேர்த்தையும் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கீங்க. வந்துட்டு பொறுமையாக என்டர் பண்ணுறோம். பட் அது உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு வலிக்குது எங்கே வலிக்குதுங்க, வேணாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பொறுமையாக என்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் உங்களுக்கு செம்ம பெயின். நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் அது ப்ளஷர் ஆகி 2 பேரும் பயங்கரமாக அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த செக்ஷன் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த வந்து இப்போ நான் எல்லாம் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு உனக்கு டம்மி இருக்கா? நீங்கள் பார்த்துட்டு ஏங்க அப்படின்றீங்க. டக்குன்னு கீழே போயிட்டான். போகாதீங்க அப்படின்றீங்க. வந்து உங்கள் டம்மியில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு க்யூட்டாக இருக்குடி, மெல்லியும் வாங்க, நீங்கள் அதை சொல்லாதீங்க. பார்த்துட்டு நிஜமாக டம்மி க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் அவன் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறான். அச்சோ அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் அவன் போட்டு உங்களை பயங்கரமாக டீஸ் பண்ணி சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு உங்களுக்கும் தானே டம்மி இருக்குது. என்ன இது டம்மியா? அது லைட்டான ஸ்டொமக் டி. ஆஹாஹா, உங்களுக்கு மட்டும் லைட்டான ஸ்டொமக் மட்டும், எனக்கு மட்டும் டம்மியா? ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது எடுத்துட்டு உங்கள் வயிற்று வந்து புஜிக்கு எடுத்துட்டு அமுக்குறோம். ஐயோ ஏங்க எடுத்துட்டு நீங்களும் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வந்து ஷர்ட் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்னங்க குறுன்னு பார்க்குறீங்க? டம்மி தெரியலையா? அதான் பார்க்குறது. சாரி கட்டினா தெரிய மாட்டேங்குதே. நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. டக்குன்னு வந்து உங்கள் பாவாடை வந்து லைட்டாக இறக்கிட்டா. ஸோ அந்த டைமில் வந்து டம்மி தெரிஞ்சிச்சு. அச்சோ அழகாக தெரியுது, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து அந்த பாவாடையை ஏற்றுறீங்க. ஏற்ற விட மாட்டேங்கிறான். இப்படி நல்லா இறக்கி கட்டிடி, அப்போ தான் இந்த டம்மி அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹக் பண்ணிட்டு வயிற்றில் வந்து கை வச்சு அமுக்கிட்டே இருக்கான். அமைதியாக இருங்க, நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புசுக்கிட்டே இருக்கான். அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்படியே 2 பேர் ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு பாய் லவ் யூ இப்படி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து சிரிக்கானுங்க. லவ் யூ உங்களை பார்த்துட்டு சீக்கிரமாக அந்த குட்டி டைமில் குட்டி பாப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றுலேயே ஒரு அடி இருங்க. ஐயோ வரட்டும் அதுக்கு நான் அடிக்காதீங்க. சிரிச்சிட்டு வந்துட்டு ஆனால் இது நல்லா இருக்குது எப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்லேயே ஒரு அடி. ஏங்க இதுவும் துக்கலாக தான் இருக்குது. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீக்கு வந்து டாட்டாலாம் காட்டி அனுப்பி வச்சிட்டிங்க. சிரிச்சிட்டே போயிருப்பான். உங்களுக்கு நேற்று நடந்தாலாம் நினச்சி செம்ம ஷையாக இருக்குது. டெய்லியுமே வந்து நீங்கள் மதியம் வந்து வீக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் மதியம் குக் பண்ணிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு செம்ம ஸ்டொமக் பெயின். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி அவருக்கு வேறு எடுத்துகிட்டு போகணும். ஸோ முக்கால்வாசியை சமைச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் முடித்து பேக் பண்ணிட்டீங்க. பட் உங்களால் அசையவே முடியல. உங்களுக்கு செம்ம ஸ்டொமக் பெயின். பொதுவாக 1 மணினா எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கரெக்டாக வந்து 12:50 போல் கால் பண்ணுறீங்க. ஏங்க என்னாச்சுமா, ஏன் இன்னும் வரல? அதுவா கிளம்பிட்டேன்னு சொல்ல கால் பண்ணியா? சரி நீ வா, நான் இங்கே தான் இருக்கேன். அது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து சைலண்ட் ஆகிட்டான். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் வந்து சாப்பிட்றீங்களா? என்னால் வர முடியல. சரி நான் வரேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் வச்சுட்டு ஆல்ரெடி வந்து பேக் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து திருப்பி அது பிளேஸ்லேயே கொட்டிட்டீங்க. சாப்பாடு இருந்ததுலேயே சாப்பாடு, குழம்பு இருந்ததுலேயே குழம்பு அப்படி சொல்லி எல்லாத்தையும் கொட்டிட்டு
அமைதியாக போய் சோஃபாவில் படுத்துருக்கீங்க. ஒரு செம்ம ஸ்டொமக் பெயின் அப்படியே வயிற்ற அமுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஹார்ட் பேக் வந்து இருக்கும், அதை எடுத்து வயிற்றுல வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் வலி குறையவே இல்லை. கேட்டால் அந்த வீட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா தான் ஒரு 1/2 அன் கழிச்சு தான் வந்திருப்போம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதை முடிச்சு வச்சுட்டு வந்தேன். சரி, அவங்கள பார்த்துட்டேன். என்னாச்சு அங்கேயே உட்காந்துட்டேன்? அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையில் இருக்க ஹார்ட் பேக் வந்துட்டு அங்கே வந்து டேபிளில் வச்சுட்டு எந்திரிச்சு வந்து வீக்கிட்ட வந்து சாப்பாடு போடுறீங்க. வந்து சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறவங்களால நிற்கவே முடியல. உங்கள் கை நடுங்குது, கால்லாம் நடுங்குது, அவ்வளோ வலிக்குது. உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டான். என்னாச்சுங்க? என்னாச்சு? உங்களுக்கு அவ்வளோதான் அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே நின்றுட்டு தேம்பி அழுவுறீங்க. டக்குன்னு எந்திரிச்சிட்டு உங்களை பிடிச்சிட்டு என்னாச்சுடி? எங்கள் வயிறு வலிக்குதுங்க. என்னாச்சுமா? ஏமா வலிக்குது? ஹாஸ்பிட்டல்? இல்லை, பீரியட்ஸ் தான். நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் போய் படுத்துக்கவா? சரி போ அப்படின்ட்டா. நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிடவே முடியல. அவன் இன்னொரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு வந்துட்டு, சாப்பிட்றியா நீ? இல்லை வேணாம், எனக்கு வலிக்குது, நான் தூங்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடை கையில் வச்சுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் சைலண்ட்டாக கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. நான் ஊட்டி விட்றேன், நீ சாப்பிட்றியா? இல்லை, அது இந்த டைமில் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லதான், நீ காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்களும் வந்துட்டு அவன் ஊட்ட வாங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம வலி. ஒரு 4 வாய்க்கு மேலே சாப்பிடவே முடியல. உங்கள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. வந்து உங்கள் ஸ்டொமக்கில் அவன் ஹேண்டை வச்சு பொறுமையாக ரப் பண்ணிட்டே இருக்கான். பட் உங்களால் சாப்பிடவே முடியல. நீங்கள் இல்லைங்க எனக்கு வேணாங்க. சரி இப்படி சொல்லிட்டு வந்து அந்த பிளேட்டை கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களை அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி சொல்லிட்டான், நான் ஆஃப்டர்நூன் போல் வரமாட்டேன் அப்படின்னு. அவங்களே சரின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. போய் மோர் அடிச்சுட்டு அது கூட வந்துட்டு மாங்காய் அது இல்லாமல் 1 2 போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நீட்டாக நீங்கள் அப்போ தான் கண்ணை பொறுமையாக திறந்து பார்க்குறீங்க. நீ தூங்கலை தானே? இது ஒரு டம்ளர் குடிக்கிறியா? இது குடித்தா வயிறு வலிக்கு நல்லா இருக்குமா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி பொறுமையாக குடிச்சிட்ருக்கீங்க. அந்த டம்ளர் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு உங்கள் வாயில் வந்து ஒட்டி இருக்கும். அதை லைட்டாக தொடச்சி விட்டு, சரி நீ படுத்துக்கோ. சரி அப்படி சொல்லி நீங்கள் படுத்துருக்கீங்க. வந்து அமைதியாக உட்காந்தா சும்மா லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. பட் உங்களுக்கு காலு இப்போலாம் செம்ம வலி. நீங்கள் வீட்டு சொல்லியிருப்பீங்க எனக்கு வலிக்குதுன்னு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. வந்துட்டு உங்கள் காலை வந்து அமுக்கி விட்டுட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக தூரமாக பெயின் ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் மாதிரி ரிலீஃபாக படுக்கிற மாதிரி வீக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா காலெலாம் அமுக்கி விட்டுட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக ஐஸ் பண்ணி பார்க்குறீங்க. அவன் இன்னும் உங்கள் காலை அமுக்கி விட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? காலை தாண்டி அமுக்கி விட்றேன், நீ படு, கால் வலிக்குது. நீங்கள் பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்றீங்க. வந்து திருப்பி காலை அமுக்கிறான். நீங்கள் வந்து நல்லா நேராக படுத்துட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. வாங்க. வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணி அவனையும் படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி லவ் பண்ண கூட லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக அமைஞ்சிருக்குமா தெரில. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லவ் யூடா. உங்களை பார்த்துட்டு லவ் யூடி அப்படின்றான். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. அப்பயும் வந்து உங்கள் ஹிப்புக்கு அமுக்கி விட்டுட்ருக்கான். இங்கே பரவாயில்லைங்க. இல்லை பரவாயில்ல, வலிக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ அமுக்கி விடுறேன். எப்படி தெரியும்? எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்லாம் வலிக்கும், இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வலிக்கிறது இல்லை. அப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்காக கால் அமுக்கி விடுவேன், முதுகு அமுக்கி விடுவேன், எல்லா வேலையும் நான் செய்வேன். ஏன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா செய்வார்டி. அவர் இருந்த வரைக்கும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் எல்லாம் நான் செஞ்சேன். ஸோ எனக்கு எப்படி பார்த்துக்கணுன்னுலாம் தெரியும். ஓ சரி, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இரு உனக்கு பசிக்கணும் ஏதாச்சும் கொண்டு வரேன். பசிக்கலை, எப்படி படுத்துக்கிறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு வந்து கூட அப்படியே படுத்துருக்கான். 2 பேரும் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. நைட்டாக இருக்கும். தான் குக் பண்ணுறான். நீங்கள் வந்து உட்காந்து இருக்கீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவன் வந்துட்டு கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். பேட் இருக்கான்? அம்மா கொடுத்துட்டாங்க. சரி, நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன் சரியா? சரி அப்படின்றீங்க. ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி வரான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஏண்டி சிரிச்சிட்டே இருக்க? எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்கல்ல, எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கூட ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்போ போலீஸ் வரப்பாக இருப்பார்னு நினச்சேன். பரவாயில்லையே, போலீஸ் இவ்வளோ லவ்லியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீயோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. லிப்பில் கொடுத்தா என்ன நல்லாயிருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீக்கு வந்து ஊட்டி வருவீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு வந்து படுத்துக்கிட்டீங்க. வந்துட்டு ஹக் பண்ணிட்டு உங்கள் முதுகில் பொறுமையாக ரப் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் ஆகும்லன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வந்து அவனோட ஒரு ஹேண்ட் ரப் பண்ணுது, ஒரு ஹேண்ட் வந்து பேக்கில் வந்து ரப் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறீங்க, வந்து வீட்டுக்கு மாப்லாம் போட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க? இல்லடி வீடு தொடச்சிட்ருக்கேன், நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லை. அதுக்கு எதுக்குங்க செய்கிறீங்க? உனக்கு பீரியட்ஸில் உனக்கு வலிக்கும்னா அதான் இல்லை நான் செய்கிறேன். அது பரவாயில்லைங்க,
பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு விஏ எல்லா வேலையும் செய்வேன். நீங்கள் சும்மா வந்து கூட அவன் கூட வந்து சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணுறீங்க, அதையும் வேணாம்மா நானே பண்ணிக்கிறேம்மான்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப்டர்நூன் போல் 2 பேரும் டிவி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு சடனாக செம்மையாக வலிக்குது. நீங்கள் அப்பா வயிற்று பிடிச்சிட்டே இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு. என்னாச்சுடி தெரியல, சடனாக அப்பப்போ அப்படியே வலிக்குது, இப்படி தான் வலிக்கும், உன்னோட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க உங்களை பார்த்துட்டு. இந்த வழியெல்லாம் நான் போக்குவா எப்படி வந்துட்டு இப்படி உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறா, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஹேண்ட் வந்து உங்கள் பாடியில் அங்கங்கே ரோம் ஆகுது. நீங்கள் வீயை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? அப்படியே ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிப்பான். என்னங்க இந்த வழி பக்கம் ஒரு நல்ல வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மேக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிப்பான். 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் செம்மையாக மேக் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு வரா. நீங்கள் பார்த்துட்டு வழியை பார்க்குறேன்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சுருக்கேன், இவங்களை பார்த்துட்டு வலிக்காது பாரு அப்படின்றான். அதே மாதிரி தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வலிக்கவே இல்லை. உங்களுக்கு பொதுவாக 3 நாள் ஹெவி பெயின் இருக்கும். பட் இன்றைக்கி செகண்ட் டேவும் வலி டோட்டலாக நின்றுச்சு. நெக்ஸ்ட் டேவும் வலிக்கவே இல்லை. உங்களுக்கே ஷாக்கு தான். இதெல்லாம் பண்ணால் வலி நிற்குமா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வந்து அடிக்கடி வெளியே போகிறது, ஹாப்பியாக மேக் அவுட் பண்ணுறது, அப்படி இப்படின்னு டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்கள் அத்தை வீட்டுக்கும் அடிக்கடி போவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அத்தை பார்த்துட்டு நிஜமா வாடி நிஜமா அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன வந்துட்டு அப்படியே அடிக்கடி லீவ் போட்டு கூட என்னென்ன ஜாலியாக டிவி பார்க்குறது எல்லாமே பண்ணுவான்ல, அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு குக் பண்ணுறது, விட்டு வேலை பண்ணுறது. பரவாயில்லப்பா, என் பையனை நல்லா வளர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு சூப்பராக வளர்த்துறீங்க தெரியுமா, அந்த தங்கத்தை நல்ல வேலை எனக்கு கொடுத்தீங்க, அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு அழுதுட்டு உங்கள் அத்தையை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அத்தையை ஹக் பண்ணிட்டு நானும் தான் அவள் இவ்வளோ பண்ணுவாங்கிறது எனக்கு இன்றைக்கி தாண்டி தெரியுது. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து அங்கே சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை பார்க்குறாங்க. அவங்க குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்ன பேர் உங்கள் பையன் அடிக்கடி லேப்படுவார் ஏண்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்புறம் அப்பாவாயிட்டா பொறுப்பாக இருக்கணும்ல, என்ன பார்க்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், உங்களை பார்த்துக்கணும், 3 பேர்த்த பார்த்துக்கிற எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள் அத்தை அப்படியே டக்குன்னு கையில் வச்சு இந்த கரண்டி கீழே போட்டுட்டாங்க. நிச்சயமாவாடி அட்டி பாவி காலையில் தான் வந்து இருக்கேன், இப்போ தான் சொல்லணும்னு தோணுது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மதியம் தான் சொல்லியிருக்கீங்களா, அது ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. அத்தை எடுத்து சொல்லிங்க. உங்கள் அத்தை ஓடி வந்து ஒர்க் பண்ணிட்டு அச்சோ அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாமி, உனக்கு வேகமாக வாய்க்கு சக்கரை போடுற என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லி கிடச்சாலும் உங்களுக்கு வந்து சக்கரைலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பாங்க. நீங்களும் அவங்கள அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு வந்து சாப்பிட வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. வந்தோடனே உங்கள் அத்தை வந்து சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அத்தையை பார்க்குறீங்க, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க, மருமகளும் மாமியாவும் என்ன பேசுனீங்க? அதுவா என் மருமக இங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டா, அதான் எனக்கு செம்ம சந்தோஷம். உங்களை பார்த்துட்டு நிஜமாவா ஆமாம் நினைச்சிங்க. உங்களை பார்த்துட்டு சரி இருக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு தனியாக இருக்க வேணாமா? உனக்கு ஆசைனா தாராளமாக இங்கே இருக்கா. சரிங்க. அப்பா எம்மாவே சரியான பொண்டாட்டி தாசனம் ஆகிட்டான் போல. அம்மா ஆடி சொல்கிறாங்க. அவங்க அத்தை வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி நான் கிளம்புறேன். ஏங்க இருங்க ஒரு நிமிஷம். என்னம்மா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் கிட்ட வந்து சின்னதாக பாக்ஸ் கொடுக்குறீங்க. என்னடி இது பாக்ஸு, போய் ஆஃபீஸில் போய் பண்ணுங்க. சரி சொல்லிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்களும் உங்கள் அத்தையும் அதையே பார்த்துட்டீங்க. வந்துட்டு ஓப்பன் பண்ணல, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கேயே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் விட்டுட்டான். வந்துட்டு கரெக்டாக அங்கே போய் உட்காந்து நீ ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் தான் எடுத்து ஓப்பன் பண்ணுறோம். செம்ம ஷாக்கு. ஏன்னா அதில் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா ஒரு பேபி ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி நம்ம வீட்டில் குட்டி பேபி சூன் வரப்போகிறாங்க மாமா அப்படி சொல்லி எழுதி ஒரு நோட்ஸ் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பையன்தான் வேணும்னு சொல்லி வேறு எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்த்து ஷாக்கில் அதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு பார்க்குறோம். உள்ளே பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்டே இருக்குது. செம்ம ஹாப்பி. உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு 10 தடவை கிட்ட கால் பண்ணி இப்போ எடுக்கவே இல்லை. டக்குன்னு வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா லாக் ஆகிருக்கு. ஒன்றுமே புரியல. உடனே அவங்க வீட்டுக்கு போயிருப்பான், அங்கேயே லாக் ஆகிருக்கு. என்ன இவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக இருக்குது. அவங்க அம்மா கால் பண்ணுறா, உங்களுக்கு கால் பண்ணுறா, 2 பேரும் மாற்றி கால் பண்ணாலும் ஃபோனே எடுக்கலை. அடிச்சு டென்ஷன் ஆகி அங்கேயே உட்காந்துட்டான். வீட்டு வாசல்லே உட்காந்துட்டான். அவங்க அத்தை வீட்டு வாசலில் இருக்கான். நீங்களும் உங்கள் அத்தையும் வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணி போல் வந்து காலில் இறங்குறீங்க. உங்களை பார்த்தோன்னே ஏண்டி ஃபோன் பண்ணி எடுக்கவே அந்த அது அப்படி சொல்கிறான். அவனுக்கு அப்படியே அப்போ தான் டக்குன்னு வந்துட்டு அவன் என்ன விஷயத்துக்கு வந்தாங்கிறது டக்குன்னு ஞாபகம் வருது. உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு அம்மா மூச்சு விட முடியல. டக்குன்னு விட்டு உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஸ்மெல் பண்ணீங்க. உங்கள் அத்தை சிரிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போடா, சும்மா வெளியவே நின்றுட்டுருக்கான். பார்த்துட்டு உள்ளவா அப்படி சொல்லிட்டு ஏன்டி ஃபோன் எடுக்கல? அதுவா நானும் அத்தையும் செக்கப்புக்கு போயிருந்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டில் போய் எங்கள் அம்மா வீட்டில் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம்.
சரி சரி ஃபோனுங்க அதையே எடுக்கலை. ஃபோன் வந்துட்டு எடுத்துட்டு உங்கள் அத்தை சிரிச்சிட்டு நான் தான் எடுக்க வேணாம்னு சொன்னேன். அம்மா அழைச்சிட்டு போய் வந்து பார்க்குறான். ஏண்டா ஃபோனில் நீ கேட்டோடனே அவன் ஆமான்றவா. அது என்ன இவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கும். அதனால தான் சரியா சரி 2 பேர் ரூமுக்கு போங்க. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்ருப்பீங்க மாத்திரையெல்லாம் போட்டு 2 பேர் ரூமுக்கு போயாச்சு. நீ உங்களை தூக்கி சுற்றுறான். ஆமாம்மா மூச்சு ஆங்கம்மாம்மா விடுமாம்மா விடுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போய் பார்க்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நீ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அது இல்லாமல் உங்கள் குட்டி டமிக்கு ஒரு கிஸ் வேறு. மாமா அப்புறம் என்னோட இந்த அழுகோன தொப்பிக்கல இப்போ என்னோட குட்டி பாப்பா இருக்கான் அப்படி சார் நீங்கள் போய் மண்டையில் ரெடி ஆகிக்கிறீங்க. அவன் அழி வாங்கிட்டு சிரிச்சிட்டே வந்து அவங்க கொஞ்சிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க வீட்டில் தான் இருக்கான். எங்கள் ஸ்டேஷன் போல இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக உங்க கூட தான் இருப்பேன் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு குக் பண்ணுறாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவனே குக் பண்ணி கொண்டு வந்து விட்றாங்க. காலை அமுக்கிறான் கை அமுக்கிறான். உங்கள் அத்தைக்கு ஷாக்கு. இவன் இவ்வளோ பண்ணுவான் லீவெலாம் போடுவான். நான் ஏன்னா லீவே போட மாட்டான் அப்படி தான் சேட்டையாக செய்வான். இப்போ என்னன்னா உங்களுக்காக எல்லாமே பார்த்து செய்கிறான். உங்கள் ப்ரெக்னென்சியில் நிறைய நாள் வீட்டில் மட்டும்தான் இருந்திருப்பான். இப்படியே டேஸ் தான் போய் இப்போ வந்து உங்களுக்கு பேபிலாம் பிறந்தா அவளுக்கு 1 year ஆகுது. ஓகேவா வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருடி பாப்போ அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கேன் என்னம்மா அப்படி சொல்லி உங்களை பார்க்குறான். நான் உன்னை ஒட்டிக்க போகிறேன்டி. சொல்லு என்ன பண்ணுற நீ என்ன பண்ணேன்னா பக்கத்து வீட்டு போய் நான் அடிக்கக்கூடாது நான் சொன்னேனா இல்லையா. அம்மா அவளை நான் விளையாட கூப்பிட்டேன் ஆனால் அந்த பாலு இல்லை நான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு கூட போய் விளையாடுறான். அதான் எழுத்து வச்சா பாரு ஒரு அப்பு. நீங்கள் உங்கள் பிள்ளைய பிடிச்சி கால் திருவுறீங்க. அது குடிப்பான். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகலாம். அதான் ஷப்புன்னு வச்சுட்டேன். பார்த்துட்டு ஆமாம் நமக்கு பிடிச்ச இன்னொருத்தவங்க பண்ண நம்ம அடிக்கலாம் தப்பில்லை. நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க பார்த்துட்டு சரி நான் ஒன்று சொல்ல அப்படி தான் சைலண்ட் ஆகிட்டான். சரி இந்த 3வது பையனை எதுக்கிட்டே அடித்தேன். அவன் பொம்மையை வாங்குறான். அவன் எப்படி பொம்மையை தந்தான் அதான் வச்சான் பாரு ரெடி. நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா தான் சொல்லியிருப்பான் உனக்கு எது தப்புன்னு சொல்கிறதோ ஷாப்புனா போயிடுன்னு. அந்த பிள்ளை எல்லாத்தையும் சாயிட்ட மினுக்கு போட்டு அடிக்குதுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி நீ ஏன் டென்ஷன் ஆகுது மீன்ஸ் இங்கே டேடிக்கிட்ட வாங்கன்னு சொல்லி வந்து கொஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் இவனோட செல்லம் தான். இவன் செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் அட்டிக்கிறான். சைட்டு மணிக்கு கையை உடச்சி அட்டை போயிருக்கேன் பாரு நீங்கள் திட்டிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு உங்கள் அம்மா செம்ம டென்ஷனுக்கு ஊட்டிடலாம். வாப்பா அப்படி சொல்லி 2 பேர் சைலண்டாக வெளியே போயிட்டாங்க. உங்கள் பாட்டி வந்து தூக்கிட்டு என்னடி செல்லம் பண்ணிட்டீங்க பாட்டி அம்மா திட்டிகிட்டே இருக்குது. நீ ஏன்டி எல்லாரையும் அடிக்கிறா அதனால தான் உங்கள் அம்மா திட்ட யாரும் அடிக்கக்கூடாது சரியா. சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு அவளும் ஊன்லாம் சொல்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. மதியம் போல் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வந்துட்டு சிரிக்கிற சவுண்ட் கேட்குதுங்க. இன்னும் இவன் சிரிக்கிறான் கத்துறான் அந்த சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் வந்து உங்களோட டெரஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு. நீங்கள் ஒரு சுட்டு போய் உங்களுக்கு பெருமூச்சு விடுற லெவலில் இருக்குது. ஏன்னா அங்கே வந்துட்டு கார்டன் இருக்கும்ல அதில் தண்ணி விட்டு அப்பாவும் பொண்ணும் சேரும் சகதியமாக நிற்கிறாங்க. 2 பேர் மேலேயும் அவ்வளோ சேரு சொதன்னு அந்த இடம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அங்கே தண்ணியே வந்து நீங்கள் லைட்டாக பார்த்து விடுவீங்க. அவ்வளோ தண்ணி ஊற்று 2 பேர் உருண்டு பொருண்டு சேர்த்துக்குள்ள ஸ்டில் விளையாண்டே இருக்காங்க. ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் இறங்கி உங்கள் அத்தை பார்த்துட்டு என் போய் 2 சேர்த்தாரி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இருங்கத்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. 2 பேரும் உங்களை பார்த்தோன்னே அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படியே சேராக ஸ்வெட்டிகிட்ருக்கு. நீங்கள் போகும்போது வீக்கு மட்டும் அடி. உங்கள் பிள்ளை எடுத்தேன் மாறு ஓட்டம் தான் வீட்டுக்குள்ளே ஓடியே போயிட்டான். அடியெல்லாம் வாங்கிட்டு என் மின்ஷி தாண்டி அப்படி பண்ணா அவள் அப்படி பண்ணா ஆமாம் நீயே சேர்த்துற உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படி சொல்லி காதை பிடிச்சி தருவீங்க. உங்கள் பொண்ணு கொடுன்னு ஓடி போய் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துட்டா. பார்த்துட்டு சரி விட்டு போய் தொலை சி பிள்ளைங்களா இதுங்க அடுத்து நீங்கள் திட்டிகிட்டே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. பார்த்தா உங்கள் பொண்ணு இப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவளை குளிக்க வச்சு வெளியே விட்டோன்னே பார்க்குறான். பார்த்துட்டு நல்லா அட்டியோ அதில் பழகினது தானே. அம்பா அப்பா நீ எவ்வளோ பெரிய போலீஸ் எவ்வளோ பேர் நீ அடிக்கிற. அம்மா இன்னும் ஒன்றுமே அடிக்குது. அம்மா திருப்பி டிஸ்கால் அடிச்சிடு. டிஸ்கால் அடிச்சு சோத்துக்கு பிச்சாயிடு. உங்கள் பிள்ளை அப்படியே நீங்கள் வந்ததை பார்த்து சைலண்டாக ஓடியே போயிடுச்சு. பார்த்துட்டு அடிக்கிறியா அடிப்பேன் எப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுத உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். மடையில் இன்னொரு அடி. என்னடி அடிக்குதான் வர நீ அப்படி பண்ணுறமாம்மா. அவள் எப்போ பிறந்தாலும் அப்போருந்து உங்கள் சேட்டை அதிகமாகிடுச்சு. சேர்க்க சரியா இல்லை. மின்ஷி கூட நீ சேராத. உங்கள் பொண்ணு டக்குன்னு எட்டி பார்த்துட்டு மின்ஷி கூட சேராதியா. மின்ஷியோட அப்பாவே அவர் தான். உண்மையை சொன்னால் என்ன டீச்சரே அவர் தான். நான் அவர் பண்ணுறதா ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நீ என்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லாத. நீங்கள் அவளை பார்த்துட்டு அடிங்க அப்படிங்கிற நீங்கள் குட்டிச்சாத்தா ஓடி வச்சு நீங்கள் பார்த்துட்டு பிள்ளையை பெற்றுக்க சொன்னால் குட்டிச்சாத்தனை பெற்று வச்சுருக்கேன். அதான் சொல்கிறேன் இன்னொரு அழகான பையன் பெற்றுக்கலாமா. அவன் சமத்தா ஒன்று மாதிரி இருப்பான்ல. நீங்கள் பார்த்துட்டு பெற்ற ஒன்றே என்னால் மேய்க்க முடியல. இதில் இன்னொன்று வேறையா பெற்றுக்கலாம் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட க்ளோஸ் வர நீங்கள் பார்த்துட்டு உன் பொண்ணு திருப்பி வந்து எட்டி பாப்பா ஸோ இன்னும் விடுறான் அப்படி சொல்லி விசேஷம் ஆகிட்டு
அடுத்து நீங்கள் இந்த கீழே பாருங்க வீக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துரு. பாப்பா உங்கள் மேலே சேரிட்டு இருக்குது. உங்கள் பொண்ணு உங்கள் காதை பிடிச்சி தருவா. குட்டிச்சாப்பா ஏன்ட்டு இப்படி பண்ணுற? நீ ஏன் என்னை விட்டுட்டு போய் சேர்த்த வேண்டாம்? எப்படி உன் மேலே சேரு? எப்படி? ஐயோ உங்கள் அப்பா போய்ட்டு டிஃபரெண்ட் எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் குளிச்சுட்டலாம்னு சொல்லி போயிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா வந்து குளிக்காமல் வச்சுருக்கான். மாமா நான் குளிக்கலான்னு விட்டேன், நீ என்ன இன்னும் அப்படின்னு வச்சுருக்கேன். சேர்ந்து குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக குளிச்சிட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணை வந்து உங்கள் அத்தை சமாளிச்சிட்ருக்காங்க. அவங்களால முடியல, அது அப்பாங்குது. அவங்க போட்டுக்கிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் விட்டு தூங்கிச்சிட்டாங்க. நீங்களும் போய் ரொம்ப நேரம் கழிச்சு ரொமான்ஸ்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இப்போ தான் படிக்கிறீங்க. போய் பார்த்துட்டேன். பையன் வந்துடுவானா? வந்துடுவான் தூங்க அப்படி சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறத கமெண்ட் பண்ணால் மட்டும்தானே எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கடா. அப்போ தான் ஓகே இது பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியும். ஓகேவா? ஓகே பாய். ஐ லவ் யூ.